முக்கிய செய்தி. அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது புகார் தொடர்பாக அவருடைய முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன், வணக்கம். அந்த முன்னாள் காதலன் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அவர் மீது என்ன மாதிரியான புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல உள்ள ஹாஸ்டல்ல தங்கி 20 வயது மாணவி ஒருவர் முதுகலை பொறியியல் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையில சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில பிஇ படிக்கும் போது அப்போது அதே கல்லூரியில பயின்று வந்த ராம்குமார் என்பவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறிய நிலையில 2 பேரும் ஒன்றாக இணைந்து பல்வேறு இடங்களுக்கு இவர்கள் சென்று புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. தற்போது அந்த இளம்பெண் தான் கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல பயின்று வருகிறார். இருவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர்கள் இருவரும் கடந்த 1 வருடத்திற்கு முன்னதாக பிரிந்த நிலையில அதன் தொடர்ச்சியாக அந்த மாணவர் ராம்குமார் என்பவர் இந்த இளம் பெண்ணிற்கு தாங்கள் நெருக்கமாக எடுத்த புகைப்படங்களை காட்டி மிரட்டி தொடர்ச்சியாக தன்னுடன் நீங்கள் பேச வேண்டும் என தொடர்ச்சியாக அவர் வற்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் அவர் திடீரென ஒரு நாள் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய வளாகத்திற்கு உள்ளே நுழைந்து அந்த பெண்ணிடம் நடுரோட்ல பேச சொல்லி அவரை தாக்கியும் இருக்கிறார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக மிரட்டி வந்த நிலையில அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இது குறித்து கோற்றுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது அந்த ராம்குமார் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிர விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே நுழைந்து அந்த மாணவியை தாக்கிய சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது அந்த முன்னாள் காதலன் ராம்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்ற நிலையில தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சாலமன், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்து பாதுகாப்பெல்லாம் போலீசாரின் பாதுகாப்பெல்லாம் அதிகப்படுத்தப்பட்ட நிலையில தற்பொழுது மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னு சொல்லலாம்? மாணவி அழைத்ததின் பேரிலேயே அவர் உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உறவினர் என கூறி வர வைத்திருக்கலாம் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வளாகத்திற்கு உள்ளேதான் இவர் இது போன்ற தாக்குதல் சம்பவத்துல ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.